அப்படியா? பொள்ளாச்சி. 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 உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலை அறிஞ்சேன். கருப்பசாமி, சாமின்னா நம்புறதுக்கு இல்லை, சில இடத்துல தவறு நடக்குது. அதனால என்னையும் அந்த மாதிரி நினைச்சுதான் என் கட்டுமனைக்கு வந்தேன். அதான் சொல்றேன், எல்லாம் சாமி சொல்றாங்க, எல்லாம் என்ன நடக்குதோ தெரியலன்னு இந்த கட்டுமனைக்கு வந்த. இன்னைக்கு நீ தொழில் செய்யற இடத்துல உனக்கு பிரச்சனை அப்படின்னு வந்த. அதே மாதிரி கருப்புசாமி, போடா நான் பாத்துக்கிறேன், ஒண்ணு அங்கேயே உட்கார வச்சு சம்பளத்தை உயர்த்தி பண்ணி தரேன், இல்லையா வெளிநாடு வாய்ப்பு அமைச்சு தரேன்னு. என்னாச்சு? முடிச்சு கொடுத்துறேன். என்ன முடிச்சு கொடுத்தேன் சொன்னாதானே தெரியும். எனக்கு வெளியும் கொடுத்தீங்க, உள்ளேயும் கொடுத்தீங்க, எது வேணும்னு கேட்டீங்க. அப்புறம் எனக்கு உள்ளே இருக்கிற மாதிரி சந்தோஷம், உள்ளேயே எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தேன். உள்ளே அமைச்சு கொடுத்தேன். என்னங்க, உள்ளே அமைச்சு கொடுத்தாச்சு. அதனால கருப்பசாமி இப்ப மனசு நிம்மதி. இப்ப உன்னை கேட்டு 4 பேர் சலிட்டு அடிக்கிற மாதிரி இந்த கருப்பன் இந்த மண்ணை மேய்ச்சி அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இதுக்கு மேல உன்னை நான் மேம்படுத்தி கொடுக்குறேன். புரியுதா? எத்தனையோ கஷ்ட நஷ்டம்